ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டீமன் ஸ்லேயர் முகேன் ட்ரெயின் ஆர்க் எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நான் எப்போ சொல்ற அதே டயலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முகேன் ட்ரெயின் மூவில இருந்ததோட இந்த எபிசோட்ஸ்லயுமே சில எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம வாழலாம்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமன் ஸ்லேயர் முகேன் ட்ரெயின் ஆர்க் எபிசோட் 2. இப்ப அந்த முகின் ட்ரெயின் அப்படிங்கிறது ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிருச்சு. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வராங்க. யுனோஸ்கே அந்த ட்ரெயின பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். நைட் நேரம் அப்படிங்கிறதுனால பேசஞ்சர் பாதி பேர் தூங்கிட்டு தான் இருக்கான். ஆமா டான்ஜிரோ அவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் நீ சொன்ன அந்த ரென்கோக்கு கண்டிப்பா இங்க தான் இருப்பாருன்னு ஜெனிட்சு கேட்கும். ஆமா இங்க தான் இருப்பாரு. அவர நான் அந்த மேன்ஷன்ல பார்த்ததுனால எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு கதவு தொறந்தா, டேஸ்டி டேஸ்டி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா அந்த ரென்கோக்கு தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு டேஸ்டி டேஸ்டின்னு கத்திட்டு இருக்கான். அவன் டேஸ்டின்னு சொல்லி கத்துறதுலயே அங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒவ்வொரு சாப்பாடு வாயில வச்சுட்டு, டேஸ்டி டேஸ்டின்னு கத்துறான். இவர் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதானா? அப்படின்னு ஜெனிட்சு கேட்கவும், இவரு தான் அப்படி ஹாய்ங்க. என்னோட பேரு டான்ஜிரோ கமாடோன்னுட்டு, டேஸ்டி அப்படின்னு ரென்கோக்கு சொல்லுவேன். ஏங்க நாங்க வந்து நீங்க 75 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ரென்கோக்கு சாப்பிட்டு முடிச்சு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம டான்ஜிரோ ஃப்ரெண்ட்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஆமா அந்த பெட்டியிலே ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஆமா அது என் சிஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேன்ஷன்ல நான் உன்ன பார்த்தது நல்லாவே ஞாபகம் இருக்கு. மாஸ்டர் சொன்னதுனால உன் சிஸ்டர நான் எதுவும் பண்ண மாட்டேன். கவலைப்படாத அப்படின்னு ரென்கோக்கு சொல்லிட்டு இங்க வந்து உட்காருன்னு சொல்றான். இது என்ன வேகமா போகுது அப்படின்னு ஜன்னல போட்டு யுனோஸ்கே தட்டிட்டு இருக்கும். ஜெனிட்ஸு அவன புடிச்சு திட்டிட்டு இருக்கான். நீ ஏதோ ஒர்க் விஷயமா வந்திருக்கேன்னு ரென்கோக்கு கேட்கும். ஆமா. உங்க டிராவல்ல உங்க கூட ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு. இந்த ட்ரெயின பத்தி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓ! அதுக்கு தான் வந்தியா? அப்படின்னா ஓகே அப்படின்னு அது மட்டும் இல்ல. எங்க அப்பா வந்துட்டு குளிர்லயே டான்ஸ் ஆடுவாரு. அப்படி இருந்து கூட அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவோம். அப்பன்னா உங்க அப்பா ஒரு ஹெல்த்தியான ஆளா தான் இருந்திருப்பாரு அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். ஆனா அது சாதாரண டான்ஸ் கிடையாது. ஹீரோ காமிக் ஆகுற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எங்க அப்பா டீமன்ஸ தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். உங்க அப்பன்னா உண்மையிலேயே ஒரு திறமைசாலி தான். டான்ஸ் டெக்னிக்கே டீமனுக்கு எதிரா பயன்படுத்திருக்காரு அப்படின்னு ரென்கோக்கு சொல்லிட்டு, ஆனா அந்த டான்ஸ பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தூக்கி வைத்தது. கவலைப்படாத. நான் வேணா உனக்கு ட்ரெய்னிங் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா எதுக்குங்க நீங்க பெருசா ஃப்ளேம்ல தெரியுங்கன்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ஜெனிஸ் இதெல்லாம் ஆச்சரியமா பார்க்குறான். ஃப்ளேம் பிரீத்திங், வாட்டர் பிரீத்திங் இந்த மாரி மொத்தமா 5 டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த மெயின் 5 டெக்னிக்ஸ்ல இருந்து நெறைய டிவிஷன் பிரிஞ்சு இப்ப நெறைய டெக்னிக் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு தகுந்த மாரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஸ்வாடோட கலர வச்சு அது அவங்களுக்கு ஆனா என் ஸ்வாட் பிளாக் கலர்ல இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பிளாக் கலர்ல ஸ்வாட் இருக்கவங்க மோஸ்ட்லி ஒரே டெக்னிக்ல உருப்படியா நிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு மாஸ்டர் பண்ற மாரி தனி டெக்னிக்ன்னு எதுவுமே கிடையாது. "நீ வேணா அப்படின்னா ஃபயர் பிரீத்திங்க கத்துக்கோ" அப்படின்னு சொல்லுவோம். திரும்பவும் ஏங்க பெருசா தெரியிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ரன்கோ கிட்ட இருந்து வர்ற ஸ்மெல்ல வச்சு அவன் நல்லவன்னு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த மான்ஸ்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடுது. நான் கீழ குதிச்சு இது கூட ரேஸ் போட போறேன் அப்படின்னு யுனோஸ்கே காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீ அவன தடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம நெனச்சாலும் இந்த ட்ரெயின்ல இருந்து வெளிய போ முடியாது. ஏன்னா இந்த ட்ரெயினே ஒரு டீமனோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ரென்கோக்கு சொல்லுவான். அச்சச்சோ! இத ஏன் அங்க முன்ன முதல்லயே சொல்லல. அப்பன்னா நம்ம ஒரு டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு ஜெனிட்சு பயந்துட்டு இருக்கான். இந்த ட்ரெயின்ல 40 பேர் காணாம போயிருக்காங்க. அவங்கள பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். டீமன் ஸ்லேயர் சில பேர் அனுப்பி வச்சா அவங்களும் காணாம போயிட்டாங்க. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன்னு ரென்கோக்கு சொல்லி, "அடி ஆத்தாடி! நான் அப்படின்னா பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேனா? நம்ம போய் சேர்ற இடத்துல தான் டீமன் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ட்ரெயினுக்குள்ள டீமன் இருக்குன்னு யாரும் சொல்லலையே! தெரிஞ்சிருந்தா நான் ஏறியிருக்கவே மாட்டேன்." அப்படின்னு ஜெனிக்ஸும் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப கண்டக்டர் வந்துட்டு ஒவ்வொரு ரோட்டோட டிக்கெட்டையும் செக் பண்றாரு. செக் பண்ணியாச்சுங்கிறதுக்கு அடையாளமா ஒரு பஞ்ச் ஹோல் போடுவாங்க. டிக்கெட்ல இவர் பஞ்ச் ஹோல் போட்டு முடிக்கிறார். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆயிட்டே எரியுது. நம்ம ஹீரோ ரென்கோக்கும் அந்த இடத்துல டீமன் இருக்குங்கிறத சென்ஸ் பண்றாங்க. "ஹேப்பி ஜர்னி" அப்படின்னு அந்த கண்டக்டர் சொல்றாரு. இந்த இடத்துக்கு ஸ்வாட கொண்டு வரக்கூடாது தான். ஆனா என்ன மன்னிச்சுக்கோங்க. இது இப்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ரென்கோக்கும் அவன் ஸ்வாட எடுத்துட்டு வரான். இவங்க இருக்க அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு டீமன் வந்து நிக்கும். பிளட் டீமனாட்ட யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல மறைஞ்சிருந்திருக்கேன். அதனால தான் உன்ன கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சு. ஆனா உன்ன கொல்றது அவ்வளோ கஷ்டம் இல்ல. யாரும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமிக்கிற செகண்ட்ல பார்த்தா ரென்கோக்கு போயிட்டு அவனோட தலைய வெட்டிர்றான். இந்த டீமனோட உடம்பே துண்டு துண்டா சிதறிருது. அவ்வளோ பெரிய டீமன ரென்கோக்கு ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டான்னோனே நம்ம ஹீரோ அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறான். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தா இன்னொரு டீமன் இருக்குன்னு எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. உடனே ரென்கோக்கு நம்ம ஹீரோ எல்லாரும் போனோனே, "என்ன தனியா விட்டுட்டு போதாதீங்க, பயமா இருக்குல்ல" அப்படின்னு ஜெனிட்ஸும் ஃபாலோ பண்ணி போறான். கண்டக்டர் நெறைய பேசஞ்சர்ஸ் கூட இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாமே காணாம போறாங்க. இன்னொரு டீமன் அந்த இடத்துல வந்து நிக்கி, ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டான். "ஏய் டீமன், அங்க இருக்க ஆள் உன்னோட எதிரி இல்ல. நாங்க தான் உன்னோட எதிரி. எங்ககிட்ட மோதுன்னு" ஐயய்யோ! இது என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு. எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப இனோசுகே டக்குன்னு அட்டாக் பண்ண போறான். அந்த டீமனோட உடம்புக்குள்ள இருந்து புதுசா ஒரு கை முளைச்சு, அது இனோசுகேவ அட்டாக் பண்ண போகும். ஜஸ்ட் மிஸ்ல ரென்கோக்கு வந்துட்டு அவன காப்பாத்துறான். அதே சேம் டைம்ல அந்த டீமன் கிட்ட மாட்டிட்டு இருந்த ஆளையும் அவன் காப்பாத்துறான். நம்ம டான்ஜிரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கான் அப்டின்ட்டு, நம்ம ரென்கோக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு அதே செம ஸ்பீட்ல போயிட்டு ஒரே செகண்ட் தான் ஃபயர் பிரீத்திங் செகண்ட் ஃபார்ம் பர்னிங் சன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக்ல அந்த டீமன ஈஸியா கொன்றுதான். எப்படி நீங்க இவ்வளோ சூப்பரா பண்ணீங்க அப்டின்னு நம்ம ஹீரோ அவன பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். எங்களுக்கும் இத கத்து தாங்க பிரதர் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா கத்து குடுக்குறேன் அப்டின்னு அவனும் சொல்றான். இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு லைட்டா எஃப்ஐ எரியுது.
என்னன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. எப்ப தூங்க ஆரம்பிச்சாங்க? எப்படி தூங்க ஆரம்பிச்சாங்கங்கிறதே நம்ம காமிக்கல. இப்ப இந்த கண்டக்டர் ஓடி போயிட்டு, "நீ சொன்ன மாரியே நான் செஞ்சுட்டேன். எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்கு. என்ன விட்டுரு ப்ளீஸ்ன்னு" கெஞ்சவும் பார்த்தா, வெறுமனே ஒரு கை மட்டும் வருது. அதுல ஒரு வாய் இருக்கு. அது பேசிட்டு இருக்கு. "கனவு காணு" அப்படின்னு சொல்லிட்டு அவன தூங்க வச்சுருது. "உன் கனவுல நீ உன் பொண்டாட்டி பிள்ளை கூட ஜாலியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்க சில பசங்க கேட்கவும், "நான் சொன்ன மாரியே கரெக்ட்டா செய்யுங்க." அப்புறமா அந்த ரோப்ப அவங்க கையில கட்டும்போது சில டீமன் ஸ்லேயர் இருக்காங்க. அவங்க முழிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அவங்கள தொடாம வேலைய முடிங்க அப்படின்னு அது கை சொல்லும். சரி ஓகேன்னு அந்த பசங்களும் சொல்றாங்க. இங்க மத்த எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து தான் அவங்க ஹீரோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ட்ரீம மட்டும் நம்ம காமிக்கிறாங்க. ரொம்ப பனிப்பொழிவா இருக்கு. அதுல நம்ம ஹீரோ மூச்சு விட முடியாம ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். பனி பெஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவால மூச்சு வாங்க முடியல. அப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. யாரோ அட்டாக் பண்ண வந்துட்டாங்களா? டீமன் எதுவும் இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு கால் தட சவுண்ட் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா 2 சின்ன பசங்க இருக்காங்க. "டான்ஜரோ இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட? எல்லா நிலக்கரிகளையும் வித்துட்டியா?" அப்படின்னு அவன் தம்பி, தங்கச்சி கேட்கவும், ஸோ ஆள அப்படியே கீழ போட்டுட்டு ஓடி போய் அவங்கள கட்டிப்புடிச்சு அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோட டீமன் ஸ்லேயர் யூனிஃபார்ம்ல போய் அவன் ஃபர்ஸ்ட் இருந்த மாரி மாறியிருந்தான். "அண்ணா என்னாச்சு? எதுக்காக அழுகுறன்னு?" அவங்க கேட்கறாங்க. இப்ப இந்த ட்ரெயினுக்கு மேல நம்ம காமிக்கிறாங்க. அங்க தான் அந்த டீமன் நின்னுட்டு இருக்கு. எல்லாருமே சுதந்திரமா உங்க இஷ்டப்படி கனவு காணுங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களோட ஹாப்பினஸ் இருக்கு. தூங்கும்போதே சாவுறது எவ்வளோ சந்தோஷமானது தெரியுமான்னு அந்த டீமன் சொல்லுது. இங்க அந்த சின்ன பசங்க டீமன் ஸ்லேயர்ஸா இருக்கவங்க கையில மட்டும் ஒரு கயிற கட்டி, இன்னொரு எட்ஜ நம்ம கையில கட்டினா போதும்ல. அவங்களோட கனவு கூட கனெக்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு அவங்க எண்ணி கனவு கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ ரியாலிட்டில கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே மூழ்கி போயிட்டு இருக்க மாரியே காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவன் கனவுக்குள்ள மூழ்கி போய்க்கிட்டே இருக்கான். எங்கள பார்த்தோனே, "அண்ணா என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டாம்மா" அப்படின்னு சொல்லுவோம். "நீ என்ன அழுமூஞ்சியா இருக்க?" அப்படின்னு அவன் தம்பி ஒருத்தன் காமெடி பண்றான். "டான்ஜரோ உடம்பு எதுவும் சரியில்லன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்றான். "உனக்கு குளிருதுன்னா இத போத்திக்கோன்னு" அவனோட இன்னொரு தம்பி பாசமா பாத்துக்கிறான். "ஒண்ணும் இல்லம்மா, நான் ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ அதுதான் ரியாலிட்டின்னு நம்பிட்டு இருக்கான். கனவு காணுங்க. ஏன்னா கனவு அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருந்து வர்றது. எவ்வளோ பெரிய டீமன் ஸ்லேயரா இருந்து ட்ரெய்னிங் எடுத்திருந்தாலும், மனசுங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாரி தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அந்த கனவுக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால வெளிய வர முடியாது. நீங்க தூங்கும்போதே வலி இல்லாம இறந்து போறதும் ஒரு ஹாப்பியான கனவு தானே அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எப்படி திடீர்னு தூங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன பசங்க எதுக்காக டீமன் ஸ்லேயர்ஸோட கையில கயிறு கட்டி, அவங்க கனவு கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. நம்ம டான்ஜரும் ஃபேமிலி இப்ப பார்த்தோனே அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டான். என்ன நடக்க போறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.